வணக்கம். தலைப்புச் செய்திகள் வாசிப்பது வெங்கட். ஏழை பெண்களின் திருமணத்திற்கு 1 பவுன் தங்கம், ஒவ்வொரு வீட்டிற்கும் 200 யூனிட் இலவச மின்சாரம், ஆண்டுக்கு 6 விலையில்லா சிலிண்டர்கள் வழங்கப்படும் என தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார் தவிக தலைவர் விஜய். தொகுதி மறுவரையறை மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாமக்கல்லில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான திமுகவினர் மசோதா நகலை தீயிட்டு எரித்து போராட்டம். நாட்டின் மக்கள் தொகையில் 50% உள்ள பெண்கள் முடிவெடுக்கும் இடங்களில் பங்கேற்பது காலத்தின் கட்டாயம். மக்களவையில் பிரதமர் மோடி பேச்சு. ஹரியானாவில் நிலம் வாங்கியதில் முறைகேடு, ராபர்ட் வதேராவுக்கு டெல்லி நீதிமன்றம் சம்மன் அனுப்பியது. தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் திமுக முதலை கண்ணீர் வடிக்கிறது. மக்களவையில் பாஜக எம்பி தேஜஸ்வி சூர்யா கடும் தாக்கு. வண்ணாரப்பேட்டையில் வாக்காளர்களுக்கு ரூ.8000 இலவச கூப்பன் விநியோகம். திமுகவைச் சேர்ந்த 2 பேர் மீது வழக்கு பதிவு. திமுக அரசு பொறுப்பேற்றது முதல் கடந்த 5 ஆண்டு காலமாக விவசாயிகளுக்கு எதிரான திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. பி.ஆர். பாண்டியன் பேச்சு. தொகுதி மறுவரையால் தமிழகம் உள்பட எந்த மாநிலமும் பாதிக்கப்படாது என மத்திய அரசு உறுதியளித்துள்ளது. இபிஎஸ் தகவல். என்னிடமும் திமுக தரப்பிலிருந்து பேசினார்கள். ஜெயலலிதா மீதான விசுவாசத்தால் நான் திமுகவுக்கு பெப்பே கொடுத்து விட்டேன். போடி தொகுதியில் அதிமுக வேட்பாளரை ஆதரித்து டிடிவி தினகரன் பிரச்சாரம். ஜனநாயகன் இணையத்தில் கசிந்த விவகாரம். உயர்நீதிமன்றத்தில் தயாரிப்பு நிறுவனம் சார்பில் முறையீடு. மண்ணச்சநல்லூரில் இளம்பெண் தற்கொலை. திமுக கிளை செயலாளர் உட்பட 6 பேர் கைது. எனது கனவு திமுகவை ஆட்சியிலிருந்து வீழ்த்துவதுதான். பட்டுக்கோட்டை தபால் நிலையம் முன்பு சீமான் தேர்தல் பிரச்சாரம். மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.